ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணஸ் ரியல் எஸ்டேட். ஒரு ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய கிணறு மற்றும் போர் வசதியுடன் ஊரை ஒட்டி ஊருக்கு நியர்பையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் சுத்த செம்மண் பூமி விவசாய நிலத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பையஸ் நிறைய பேர் ஒரு ஏக்கர் கேணி மற்றும் போர் தண்ணி வசதியோட ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த இடத்துல சூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 1 by 1 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க முதல் முறையாக நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் சொன்ன 1 ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமி. இந்த பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தும்மலப்பட்டி என்ற ஊருக்கு நியர்பையாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வத்தலக்குண்டு டோல்கேட் போகிறீங்க. டோல்கேட்டுக்கு முன்னாடியே லெஃப்டில் ஒரு ஊர் பிரியும், சேவகம்பட்டி பிரிவுன்னு சொல்லி. அந்த சேவகம்பட்டி பிரிவுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊருக்கு பக்கத்தில் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு. மண் ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து மினி பேருந்து போகக்கூடிய பஸ் ரூட்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் மண் பாதை போகும். அந்த மண் பாதையுமே கொஞ்சம் 20 அடி பாதை தான். நம்ம தோட்டத்துக்கே வண்டி போயிடும். இந்த பூமி பார்த்திங்கன்னா சுத்த செம்மண் பூமி. நம்மளுக்கு இடம் பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போருமே அமைஞ்சிருக்கு. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க தண்ணி எந்த அளவுக்கு கிணத்துல மேலே இருக்குன்றத. கிணறு புது கிணறு இப்போ தான் தோண்டியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாங்கண்டும் தென்னங்கண்டும் வச்சு விட்ருக்காங்க. மாமரக்கண்டு தென்னங்கண்டு வச்சு விட்ருக்காங்க ஃபுல்லாக. இது போக ஒரு 10 சென்ட் தனியாக பிரித்து நம்மளுக்கு ஒரு சின்ன கம்பிவேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. செட்டு போட்டு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தண்ணி வசதி இருக்கனால மாங்கண்டு போட்டு விட்டுட்டு அந்த சின்ன செட்டு ஒரு 5 சென்ட் 6 சென்ட் மாதிரி பிரித்து அதுக்குள்ளே மாடு வளர்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரண்ட்டு சர்வீஸ் இன்னும் கனெக்ஷன் வாங்கலை. நிலத்தை இப்போ தான் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கிணறு இப்போ தான் புது கிணறு தோண்டியிருக்காங்க. புது கிணறு தோண்டி போரெல்லாம் போட்டு தண்ணி தொட்டிலாம் கட்டி அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸுக்கு சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸ் வந்தோமே அப்படியே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் கிடையாது. பக்கத்து தோட்டத்தில் சர்வீஸ் வாங்கி தான் நம்ம போர் ஓட்டிக்கிறாங்க. போர் மோட்ரு எல்லாமே செட் பண்ண மாதிரி தான் இருக்குது. தண்ணி வேண்டுற பட்சத்தில் பக்கத்து தோட்டத்துலேருந்து லைன் கனெக்ஷன் பண்ணி தண்ணியுமே ஓட்டிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா, இந்த 1 ஏக்கருக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 19 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. 19 லட்ச ரூபா விலை நெகோசியபிள் கிடையாதுங்க. அந்த 19 லட்ச ரூபாய் குறைச்சி ஒரு 17 லட்சம் 18 லட்சத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக 17 லட்சம் அந்த ரேஞ்சில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நேரடியாக வாங்க, இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனரை வர சொல்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஒரு 5000 10,000 வரைக்கும் அட்வான்ஸ் போட்டு டாக்குமெண்ட் வாங்கி லீகல் பார்த்துட்டு லீகல் ஓகேன்னா நம்ம அடுத்து நேரடியாக கரையத்து போயிடுவோம். நம்ம நிறையா பையன் மட்டும் கேட்டிருந்தீங்க 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வேணும்னு. அவங்களுக்கோட தேடி எடுத்தது. ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.